வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் விரைவில் ஐடி பார்க். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுநல அமைப்புகள் சார்பாக மேட்டுப்பாளையத்தில் சாலை மறியல் போராட்டம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் விரைவில் ஐடி பார்க். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. நடப்பாண்டில் 480 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தகவல். புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார். இதனை அடுத்து நிதிநிலை அறிக்கையின் மீது உறுப்பினர்களின் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்காக செய்து வரும் நலத்திட்டங்களை குறைக்க முடியாது. புதுச்சேரி மாநிலம் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நமது எண்ணம். அனைத்து உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்தால் நல்லது என்றார். பல புதிய நிறுவனங்களை கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பல சலுகைகளை அந்த நிறுவனங்கள் கேட்கின்றனர். அது குறித்து அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வருங்காலத்தில் விரைவில் ஐடி பார்க் மற்றும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். சென்டாக் மூலமாக காமராஜர் நிதியுதவி தொகை மாணவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ரூபாய் 480 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, திருக்காஞ்சி ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் பிலினூர் கோவில் நகரமாகவும் மாற்றப்படும் என்றார். கல்வித்துறை மூலமாக அழைத்து செல்லப்படும் சுற்றுலாவிற்கு ஆதி திராவிடர் மாணவர்கள் மட்டுமே அழைத்து செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இனி அனைத்து மாணவர்களும் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று உறுதியளித்த அவர், வெள்ளை அரிசி கட்டாயம் போடப்படும், அதுவும் ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் போடப்படும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும், நிலுவை ஊதியங்களும் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு பெறாத அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோட் மற்றும் ஸ்டெத்தாஸ்கோப் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்பு. புதுச்சேரியில் தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை இந்த நாள் வரையிலும் பெறாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும், இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் தமிழகம் போன்று அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ள மாணவர்கள் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளியின் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், புதிய துணைநிலை ஆளுநர் தனது நிர்வாகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துபவராக இருப்பார் என்று நம்புகிறோம். இந்த ஆண்டு தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடங்களை அரசின் இடங்களாக பெற அதிமுக சார்பில் தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்படும். இதன் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்தும் என்று எச்சரிக்கை தெரிவித்தார். கூட்டணி ஆட்சியை கண்டிக்கிறோம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே மருத்துவ கல்வியில் மாணவர்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மருத்துவ கல்வியில் உரிய இடஒதுக்கீடு பெறாமல் கண்டிக்கிறோம். போராட்டம் இது போராட்டம், அண்ணா திமுக போராட்டம். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுநல அமைப்புகள் சார்பாக மேட்டுப்பாளையத்தில் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார்.
அப்பொழுது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் காவலரை குக்கர் மேல்மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு ஆதரவாக பொதுநல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும், கஞ்சாவை ஒழிக்க வேண்டும், ரவுடிசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஆலடி கணேசன் தலைமை தாங்கினார். இதில் சங்கர், ராமச்சந்திரன், சுந்தர், வேணுகோபால், ராஜா, குமார், புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பு தலைவி அருள் பூசணி, இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் ராஜா, ராமலிங்கம், ராஜேந்திரன் உட்பட ஏராளமான பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உள்துறை அமைச்சரை செயல்படு. தூங்காதே, வேடிக்கை பார்க்காதே. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதியின் துணைவியார் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதியின் துணைவியார் கலைவாணியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சண்முகாபுரம் பகுதியில் அன்னதானம் மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் இணை செயலாளர் காமாட்சி, தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், அணி செயலாளர் முருகன், சக்திவேல், வில்லியனூர், தொகுதி அவைத்தலைவர் அண்ணாமலை, வைத்தியநாதன், கோபால் செட்டியார், பூங்குழலி, சுப்புலட்சுமி, எல்லப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளியூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு வெளியூர் நாட்டிய சாஸ்திராலயா குழு சார்பில் பரதநாட்டிய விழா நடைபெற்றது. வெளியூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு வெளியூர் நாட்டிய சாஸ்திராலயா குழு உமா ரமேஷ், மாதவி, ஜெயபிரகாஷ் ஆகியோர்களின் மாணவிகள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டின் முத்தமிழ் மன்ற தலைவர் பிரபுராம், திருமதி பிரபுராம், தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ஆனந்தன், தமிழ் ஆசிரியர் சுப்பு தேவராசு, வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், வில்வம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் தசரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பரதநாட்டிய விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் பரசுராமன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். பரதநாட்டிய நிகழ்ச்சியை காண மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு குறிக்கோளோட இருக்கணும். ஏன்னா அது கடவுள் சம்பந்தப்பட்ட இடம், அதனால அப்படிதான் இருக்கணும். அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நான் நேரில் பார்த்து அந்த பிரான்ஸ் அந்த அளவுக்கு அவங்க அந்த கலாச்சாரத்தை வளர்க்குறாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியில் அதனுடைய பெருமை தெரியவே, ஆனால் பிரான்ஸில் அவ்வளோ அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே தமிழர்கள் ரொம்ப ஊறி. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பேரவையில் இருந்து இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று வரவு செலவு விவாதத்தின் இடையே குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தேசிய மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான 50% இடங்களை இந்த நாள் வரையிலும் பெறாத இருப்பினும் காரணம் என்ன என்றும், இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பேரவைத் தலைவர் தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் கொடுக்க வேண்டும் என்றார். இதனை கண்டித்தும் இந்த ஆண்டில் இருந்து 50% மருத்துவ இடங்களை பெற வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில்
திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது புதுச்சேரி அரசுக்கு 50% இடங்களை கொடுக்க வேண்டும் என்று சட்டமாக்கிதான் அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் குறைந்த அளவு இடங்களை பெற்று வந்தனர். இந்த ஆண்டு அதுவும் பஞ்சாயத்து பேசி குறைந்த அளவு இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற இருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தில் 65% இடங்கள் அரசு ஒதுக்கீடாக பெறப்படுகிறது. ஆகவே இந்த ஆண்டு புதுச்சேரி அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 50% இடங்களை கண்டிப்பாக பெற வேண்டும். அதேபோல் முதுநிலை மருத்துவ சேர்க்கையிலும் 50% இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்திய கூட்டணி சார்பில் மக்கள் திரளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும். மேலும் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தை நாடவும் திமுக தயங்காது என்று தெரிவித்தார். மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அது யூஜி சீட்டாக இருந்தாலும் சரி, பிஜி சீட்டாக இருந்தாலும் தொடர்ந்து மருத்துவ மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லியிருக்கின்ற எந்த ஒரு அறிவுரையும் கேட்காமல் புதுச்சேரியில் தொடர்ந்து இந்த மருத்துவ சீட்டை குறைச்சி கொடுத்துன்னு வராங்க. 50% இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து கேட்டுன்னு வரோம். திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த மருத்துவக் கல்லூரிலாம் ஏற்படுத்தப்பட்ட போது புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கண்டிப்பாக தரணும்னு சட்டமாக்கி தான் இந்த கல்லூரிகள்லாம் அனுமதி கொடுத்தது. மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு வளையல் அணி விழா மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு வளையல் அணி விழா மற்றும் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. சுமங்கலி பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு புதிய மஞ்சள் கயிறு அணிவித்து மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் வழிபாடு நடத்தினர். சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு ஆடைகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சேகர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கொளத்தூர் ரமேஷ், வேலாயுதம், புதுப்பட்டு விஜி, கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், நாதஸ்வர வித்வான் கிளியனூர் அன்பு, முருகதாஸ், அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை ஒட்டி ராஜா சந்துரு பேரவை சார்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 34ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை பற்றி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக ராஜச்சந்துரு பேரவை தலைவர் ராஜச்சந்துரு தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. முன்னதாக ராஜச்சந்துரு ஆலயத்தில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பெரியவர்கள், பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் உடன் இருந்தனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்திரிசியால் ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், மாநில தலைவர்கள், கராத்தே பயிற்சி முகாமில் கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஜிப்மர் சமுதாய கூட வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில கராத்தே சங்கம் அகில இந்திய ஷிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளியுடன் இணைந்து ஒருநாள் சிறப்பு கராத்தே பயிற்சி முகாமை
ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு பயன்பட்டனர். இந்த பயிற்சி முகாமிற்கு புதுவை மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கி கராத்தே வீரர் வீராங்கனைகளுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கட்டா மற்றும் சியாய குறித்து செய்முறை விளக்கங்கள் மற்றும் பயிற்சிகளை அளித்தார். அதில் சிறப்பாக பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அகில இந்திய கராத்தே சங்க துணைத் தலைவர் சோஷிகான் கராத்தே வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். கௌரவ விருந்தினராக ஜிப்மர் தலைமை நிர்வாக அதிகாரி ஹவாய் சிங் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜிப்மர் ஷிட்டோரியா கராத்தே பயிற்சி பள்ளியின் மூத்த தலைமை பயிற்சியாளர் கராத்தே சுப்பிரமணியன் செய்திருந்தார். இங்க பாருங்க. Saya tak langsung dah. Amanya bareng. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தொடர்நோய் பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தலா ரூபாய் 3000 உதவித்தொகைக்கான ஆணையினை திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலம் தொடர்நோய் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில கழக துணை அமைப்பாளருமான அனிபால் கனடி கலந்து கொண்டு தொடர்நோய் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை தலா ரூபாய் 3000 வீதம் 3 மாதத்திற்கான உதவித்தொகையினை 14 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 9000 வீதமும், ஒரு பயனாளிக்கு மட்டும் 4 மாத உதவித்தொகை மொத்தம் ரூபாய் 12000 உதவித்தொகைக்கான அரசாணையினை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், அலெக்ஸ், ராகேஷ், கழக சகோதரர்கள் வேளாங்கண்ணி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகளின் மீது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது, சாலையோர வியாபாரிகள் மீது புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும், நிறுத்தப்பட்ட சாலையோர விற்பனை குழு தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், சாலையோர வியாபாரிகள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நல வாரியத்திற்கு தற்பொழுது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரிய நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும். மேலும் வியாபாரிகள் விரோத ஆளும் அரசை கண்டித்து புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் வியாபாரிகள் ராஜா திரையரங்கத்தில் இருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்த அவர்களை சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் வேலை வழங்கி மாதம் ரூபாய் 10,500 சம்பளம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். தற்போது அந்த அறிவிப்பு ஆணையை நடைமுறைப்படுத்த நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியினை ஒதுக்கி மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 8/8/2024 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் சுதேசி மில் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் ஜிபி தெய்வீகன், சத்யவதி, காரைக்கால் வினோத், மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வாங்கியிருந்தாலும் அனைத்து ஊழியர்களுக்கும் அறிவிப்பை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுவை அரசு நிறைவேற்று அறிவிப்பு ஆணையை நிறைவேற்று, உடனே வழங்கு, முதல்வரே பொதுப்பணித்துறை கொடு.
மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் விரைவில் ஐடி பார்க். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுநல அமைப்புகள் சார்பாக மேட்டுப்பாளையத்தில் சாலை மறியல் போராட்டம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் 50% இடஒதுக்கீட்டை பெறாத புதுச்சேரி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.